வணக்கம். என் பெயர் ஸ்ருதி கார்த்திகேயன். நான் அகசிநகர் தமிழ் பள்ளியில் நிலை ஆறில் படிக்கிறேன். கற்றதனால் ஆய பயன் என் பற்றி பேசப் போகிறேன். முன்னுரை. மன்னனும் மாசகு கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியே ஒருவனுக்கு சிறப்பை தரும். முகவுரை. கற்பதனால் வரும் சிறப்பை பற்றி கீழ்வரும் சில உண்மை சம்பவங்களின் மூலம் உணர்ந்து கொள்ளலாம். 130 ஆண்டுகளுக்கு பிறகும் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசியது நம் நினைவில் உள்ளது. அங்கமே கரகோஷம் எழுப்பின என்றால் அவர் வாசித்தலின் பயனே அதற்கு சான்றாக உள்ளது. அவர் சொன்ன ஒரு வாக்கியம், ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. தான் தூக்கில் இடப்படும் ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்து கொண்டே இருந்தவர் பகத்சிங். ராமேஸ்வரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்ந்தவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஒரு குழந்தைக்கு போலியோவினால் கால் நடக்க முடியவில்லை என்று கனமான செயற்கை கால் பொருத்தப்பட்டது. அதற்கு அவர் விண்வெளி ஆராய்ச்சியில் உபயோகிக்கப்படும் ஒரு விதமான பொருளை கொண்டு குறைவான எடையில் செயற்கை கால் செய்து தந்தார். அது அவருடைய வாழ்நாள் சாதனை என்றார். தொட்டனை தூகும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூகும் அறிவு என்கிறார் வள்ளுவர். படிக்க படிக்கதான் அறிவு வளரும். இளம் ஐயக்கள் ஓதுவது ஒழியேல், வித்தை விரும்பு என்கிறது ஆத்திச்சூடி. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேட்கை. கல்லா ஒருவனுக்கு அவன் சொல்லே கூற்றாக முடியும் என்கிறது நான்மணி கடிகை. நெஞ்சத்த நல்லம் யாம் என்னும் கல்வி அழகே அழகு என்கிறார் நாலடியார். படிப்பின் முக்கியத்துவத்தை நம் நூல்கள் உணர்த்துகிறது. கல்வியின் சிறப்பை கூறும் 183ஆம் புறநானூறு பாடல் கற்கை நன்றே. உற்றொழி உதவியும் வகுப்புகள் கொடுத்தும் பிற்ற நிலை முடியாது கற்றல் நன்றே, பிறப்பு ஓகென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். ஒரு குடி பிறந்த நல்லோருள்ளும் மூத்தோன் வகுக எண்ணாது அவர்கள் அறிவுடையோனாக அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண் படுமே. படித்து அறிவு பெறுவது மிக அவசியம். முடிவுரை. தலைகுனிந்து படிக்கும் மனிதனை சமுதாயத்தில் தலை நிமிரச் செய்யும். என்னை சுடர்மிக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற மகாகவி பாரதியின் பாடலுக்கேற்ப கல்வி கற்று இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்காக நாம் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.